கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நீண்ட நாட்கள் பிறகு உங்களை சந்திக்கிறேன். முக்கியமா பார்த்தோம்னா, இன்றைய தினம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர் ஒரு 2, 3 பிரச்சாரத்துக்கு முன்பாக தென் மாவட்டங்கள்ல ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கார். இந்த பிரச்சாரமானது வெற்றி பெற்றுச்சா, இல்லை படுதோல்வி அடைஞ்சா, காத்து வாங்கிருச்சா, விஜயோட திட்டம் ஏதாவது நிறைவேறிச்சா என்பதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது உங்களுக்குலாம் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுடைய தீவிர பிரச்சாரத்தை மக்கள் செல்வாக்கு மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒருபுறம் திமுக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியில் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்காங்க. அனுதினமும் தமிழ்நாடு முதலமைச்சராக கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திச்சு பல இடங்கள்ல எதனா பார்த்தா கூட திருவண்ணாமலையில மக்கள் மத்தியில் மக்கள் சந்திச்சு அவங்க உரையாடிட்டு அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்லாம் பேசுறாங்க. காய்கறி கடைக்கு போறாங்க, வாக்கிங் போற சிறுவர்கள்ட்ட கலந்துரையாடுறாங்க. இப்போ பெண்கள்கிட்ட வேலைக்கு போற, கல்லூரிக்கு போற, அதே மாதிரி பார்த்தா ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட தூய்மை பணியாளர் உள்ளிட்ட பல நபர்களுக்கு தங்களுடைய பிரச்சாரத்தை கிடைக்கின்ற நேரங்கள்லாம் வாக்கிங்க்கு செல்லக்கூடிய நடைபயிற்சி மேற்கொள்ளும் சூழலை கூட அந்த பிரச்சாரத்தை நம்ம பார்க்க முடியாது. இன்னொரு புறம் இளைஞர் அணி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தன்னுடைய பங்கிற்கு தனக்கான ஸ்டைலில் பல்வேறு இடங்கள்ல தொகுதிக்கு ஒரு ஒரு பாயிண்ட் மாதிரினா பல்வேறு இடங்கள்ல தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பச்சை கலர் பஸ்ஸை தூக்கிட்டு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஊருக்கு சுற்றி இருக்கிறாரு. அவர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றான்னு கூட வைங்களேன். இப்போ டெம்போ டிராவலுக்கு மாறி இருக்காரு. இதுல சீமான் அவர் தனித்து விடப்பட்டார். கடந்த முறை விஜய் அவர் இந்த ரேஸ்ல இல்லை. அதனால சீமானுக்கு ஆங்காங்கே இளைஞர்கள் கூட்டம் புதுசா என்னமோ 50-60 வருஷமா நாங்கள் இந்த 2 கட்சியும் பார்த்துட்டோம், அதனால புதுசாக எங்களுக்கு ஒரு கட்சி வேணுன்ற மாதிரி நினைப்பாங்கல்ல, அந்த சொல்லாங்க ஒரு 18-25 வயசானவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சீமானு கூட சுத்தக்கூடிய அந்த சொல்லாங்க இந்த முறை யாருமே இல்லை. காத்து வாங்கிட்டு அவர் மட்டும் கத்திக்கிருக்காரு. தொண்டை தண்ணி வத்தி கத்து வாங்கி சொல்லுவாங்க. கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதை மாதிரியே கத்தியே வீணாகி போயிட்டாப்புல. அதான் ஒரு யூடியூப் சேனல் வருமானம் பார்க்குறாப்புல, அதில் வியூவர்ஸ் போகுது. அவருக்குன்னு சில சமூக சேனல்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறது ஒரு புறம் இருந்தாலும், விஜய் அவனுடைய அந்த பிரச்சாரம் வெற்றியா தோல்வியா நான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இது வெற்றியே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு தொகுதிக்கான ஒரு கூட்டம் மாதிரி நம்ம ஒரு கூட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, இந்த 4 மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 22 தொகுதியை மையப்படுத்தி தான் அந்த கூட்டமானது நடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் விஜய் அவர்கள் பார்க்க வந்தா கூட கிட்டத்தட்ட எத்தனை 2,5 லட்சம் பேர்கிட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். மொத்தமே அவ்வளோ வரல. 10,000 to ஒரு 20,000 பேருக்குள்ளதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆரம்பமே விஜய் அவங்களுடைய இந்த பேரணி நம்ம ஃபெயிலியரை தான் பார்க்க முடியும். ஏன் இந்த ஃபெயிலியர்னு சொல்றேன்னா, விஜய்க்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் பகை அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண உதயநிதி ஸ்டாலின் ஒரு தொகுதி தனக்கான இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மதுரை மத்திய தொகுதிக்காரன்னா அந்த மத்திய தொகுதி சார்ந்த பிரச்சாரம் மட்டும் தான் இருக்கும். அங்கேயே தன்னுடைய ஆளுமையை காமிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5,000-10,000 பேரை திரட்டி காமிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வடக்கு தொகுதி, அதே மாதிரி திண்டுக்கலுக்கு போனோம்னா திண்டுக்கல் தொகுதி, அங்கே கரூர் போனான்னா கரூர் தொகுதி, இங்கிட்டு போனால் சிதம்பரம் தொகுதி, அங்கிட்டு போனால் மயிலாடுதுறை, இந்த மாதிரி நாகப்பட்டினம் தொகுதி, இந்த மாதிரி பல தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய உதயநிதிக்கு மக்கள் செல்வாக்கு அங்கங்கே வரவேற்று கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. திமுகவுக்கு மாற்று நான் தான் சொல்லக்கூடிய விஜய்க்கு எந்த ஒரு செல்வாக்கு இந்த இடத்துல இல்லைன்னா தெரியுது. சினிமா படத்துல நீங்க நடிச்சீங்க, ஹீரோவா இருந்தீங்க, நான் உள்ளிட்ட பல நபர்கள் உங்க ரசிகரா இருக்குன்றது வேற. ஆனா களம் என்பது அப்படி கிடையாது. நீங்க களத்துக்கு வரும்போது பார்த்தோம்னா நீங்க உங்க மக்கள் செல்வாக்கை நிரூபிக்கணும். அங்கங்கே விஜய்க்கு போற வழியில அந்தந்த ஊர் மக்கள் தான் வரவேற்கிறாங்களே தவிர அது விஜயை பார்க்கல, எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போவோமே. சினிமா திரையில இத்தனை வருஷமா 30 வருஷமா பார்த்துருக்கோம், அவருங்கிட்ட வந்ததே இல்லை. ஒரு இடம் பார்ப்போமே சொல்லி பார்க்குறாங்களே தவிர விஜய்க்கு என்று ஒரு செல்வாக்கை இழந்துட்டாருன்னு நம்ம சொல்லணும். இதுல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த காவல்துறை எங்களுக்குலாம் சரியா பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை எங்களை ஓரங்கட்ட பார்க்குது அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைய தினம் நெல்லை அந்த மாதிரியான சுற்று வட்டார பகுதிகளிலேயே 5,000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பண்ணி இருந்திருக்காங்க. விஜயோட வாகனத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் பல காவல்துறை அதிகாரிகள் போயிருக்காங்க. நீங்களே பார்க்க முடியும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வழக்கத்துக்கு மாறாக எப்பயுமே அந்த ஒரு எமன் வண்டி, பிண வண்டி வரும்ல, கிட்டத்தட்ட ஒரு 53 பேரை கொண்டு குதிச்சா அந்த வாகனம் இன்னைக்கு வரும்போதும் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. விஜயை பார்க்க வரக்கூடிய பல ரசிகர்கள் முட்டி மோதி கீழே விழுந்திருக்காங்க. அந்த செய்தி கூட பெருமளவில் பேசப்படல. 20 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக ஒரு தகவல் வருகிறது. பல நபர்கள் இந்த கூட்டத்தில் சில அந்த கூட்டத்தின நெரிசல்னால மூச்சு திணறலாம் ஏற்பட்ட மாதிரியான சம்பவம் கூட பார்க்க முடியுது. ஆனால் அது
வெளிப்படையா பெரிய அளவில் ஒரு சாதாரணமான பிரச்சனையா நம்ம பார்க்கணும்னு வைங்களேன். சரி, இதுல விஜய் அவர்கள் பேச்சாவது கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்துச்சா? நான் அங்க தென் மாவட்டத்துக்கு வந்துட்டேன். தென் மாவட்டத்த வந்து பாலாறு நீ இது ஓடப்போகுது. தொடர்ந்து பார்த்தோம்னா, சென்னை போன்ற பெருநகரங்கள், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்கள்ல தான் சில இடங்கள்ல டெவலப்மெண்ட் இருக்குது. தென்காசி உள்ளிட்ட இந்த ஜாதி பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்றான்னு பார்த்தா, அது கிடையாது. நான் வந்தா அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஒரு தேர்தல் அறிக்கை நீங்க பார்த்தீங்களா? வச்சீங்களா? திமுகவும், அதிமுகவும் ஊழல் பண்றாங்க. பாஜகவும் திமுக கூட்டணி வச்சு விஜய ஒரே ஆளை எதுக்குன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, என்னடா விஜய்ன்னு நினைச்சோம். இவன் பின்னாடி சிறுபான்மை மக்கள் போயிட்டாங்க, பெண்கள் போயிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு புதிய வாக்காளர்களும் அவர் பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவும் திமுகவும் வந்து பயப்படுதான். அது என்னன்னு எனக்கு ஒண்ணு தெரியல. இங்க விஜய் வந்து திமுக திட்டும் போது வந்து திமுக டைரக்டா திட்டுறாப்புல, பாஜக திட்டும் போது பாஜகவும் திட்டணுமா இல்லையா? பாஜக மட்டும் தனித்து அப்போது வந்து திமுக சேர்த்துதான் நான் நீங்க 2 பேரும் ஒண்ணுதான், நீங்க 2 பேரும் ஒன்னாதான் எங்களை இது பண்றதுனால இவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு புறம் வந்து ஒரு பொம்மை வச்சு சுத்தி எடுத்துறாங்க. ஏங்க தலைவரே, பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா பிரச்சாரத்துக்கு வாங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, மக்கள்கிட்ட போக முடியல. நீங்க வந்தாதான் கூட்டமே கூடுறாங்க. நாங்க போனோம்னா மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஊருக்கு 5 பேர் 10 பேர் இருந்தா சரவணகுமாரா ஒருத்தவர் இருப்பாரு. சந்தனகுமாரா சரவணகுமாரான்னு தெரியல. அந்த திருத்தணி வேட்பாளர் அவர் 4 பேரோட வச்சுட்டு பிரச்சாரம் பண்றாரு. யாராவது வரோம் பூத் ஏஜெண்டா நாங்க வரோம்னு சொன்னா, ஐயா நீங்க செலவுக்குலாம் கேட்பீங்க, அதெல்லாம் வேணாம். என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. நான் அதுல போட்டு நான் ஓட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்தி விட்டுறேன். இந்த அளவுக்கு தான் இருக்காங்க பாருங்க. இன்னும் இவங்க ஃபேஸ்புக்ல வர லைக்ஸ், யூடியூப்ல வர லைக்ஸ், இன்ஸ்டாகிராம்ல வர லைக்ஸ் தான் ஓட் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தற்கூரியா தான் அந்த தற்கூரி இருக்கு. சரி, விஜய் இந்த திருநெல்வேலிக்கு மண்ணிற்கு போயிருக்கிறார். நல்ல தூத்துக்குள்ள இருந்து போயிருக்காரு. ஏதாவது இந்த இடத்துக்கு போயிருப்பாருன்னு பார்த்தோம்னா அல்வாவை பத்தி பேசுவான்னு சொல்லிட்டு பல நபர்கள் நினைச்சாங்க. திருநெல்வேலினாவே அல்வா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுவான்னு பார்த்தா, இங்க முத்துராமலிங்க தேவர் இருந்தாங்க, வீரன் சுந்தரலிங்கம் இருந்தாங்க, வஉசி இருந்தாங்க, கட்டபொம்மன் இருந்தாங்க, அழகுமுத்துக்கோன் இருந்தாங்க, ஒண்டிவீரன் இருந்தாங்க. இந்த மாதிரியான நான் யாராவது விடுபட்டு இருந்தா கூட நீங்க வாட்டி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இவங்கள மாதிரி நான் வந்து போராடுவேன்னு சொல்றாரு. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தி ஒரு கருத்தை வைக்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் வந்து இயற்கையாவே திருமணம் முடியல. அந்த மக்களுக்காக வாழ்ந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். நீங்க என்ன பண்றீங்க? கட்டண மனைவிக்கு ஏதாவது நம்பிக்கைக்குரிய நபரா இருக்கீங்களா? அல்லது உங்க பிள்ளைகளுக்காக நம்பிக்கைக்குரிய ஆளா இருக்கீங்களா? அதுல ஒண்டிவீரனை பத்தி பேசுறீங்க, வீரன் சுந்தரலிங்க பத்தி, அழகுமுத்துக்கோனை பத்தி பேசுறீங்க. இவங்களாம் சுதந்திரத்திற்காக பலமுறை வந்து தங்களுடைய உயிரவே வந்து தியாகம் பண்ணவங்க. இதுல கூடுதலா பார்த்தோம்னா ஒண்டிவீரன் வந்து தன்னுடைய கையவே இழந்தார். ஒரு முறை வந்து ஆங்கிலேயனுடைய படைக்கு எதிராக வந்து அந்த குண்டு வைக்கிறதுக்காக அவங்க வேவு பார்ப்பதற்காக போயிருப்பாங்க. அப்ப ஒரு குதிரை வந்து இது பண்ணும்போது வந்து அந்த குதிரை அந்த அரைவாங்கல அந்த இதை வச்சு கையில வந்து குத்தி இப்ப வைக்கோல் கீழே வந்து படுத்திருக்கும் போது குத்திடுவாங்க. வேற வழியே இல்லை. அவர் அதை எடுத்தோம்னா குதிரை வந்து சவுண்ட் விட்டுரும், அவரை கண்டுபிடிச்சிருவாங்கன்றக்காக கையவே வெட்டி வீழ்த்திட்டு ஒத்த கையோட ஓடி வந்து அன்றைய தினம் பூலித்தேவன் அவருடைய அந்த படை வெற்றி பெறுவதற்காக காரணமாக இருந்தவர் தான் ஒண்டிவீரன். நீங்க எப்படியா ஒரு சம்பவத்தில் இருந்திருக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்கு எதிரான எத்தனையோ பிரச்சனை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான நிதி தரல. ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ திட்டம் தரமாட்டுது. ஏதாவது கல்வி நிதி கேட்டோம்னா அதுவும் தரமாட்டுது. மும்மொழி கொள்கையை திணிப்போன்னு கட்டாயமா இது பண்ணாதான் நீங்க உங்களுக்கு நிதின்றது. அப்ப இதை பத்தி எதையுமே பேச மாட்டேங்க. சமஸ்தா திட்டம்னு அந்த திட்டம் கொண்டு வராங்க, இந்த திட்டம் வாயிலே நிலையாத திட்டம். ரயில் நிலையங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கையை தமிழை புறக்கணிக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல. அப்ப அன்னைக்கு வந்து போரிட்டு இருந்தாங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு எதிராக, இன்றைக்கு அந்த வெள்ளைக்காரன் இடத்துல வந்து பாஜக இருக்கிறது, இந்திய ஒன்றியத்தை ஆளுது. அப்ப அதை பத்தி எதிர்த்து பேசாம வெறுமனே ஒண்டிவீரன், வீரன் சுந்தரலிங்கம், வஉசி என்று சொல்றதெல்லாம், அழகுமுத்துக்கோன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயம் தெரியல. அது நம்ம முக்கியமா சொல்றாரு. உங்க வீட்டுல ஒருத்தனா, உங்க அண்ணனா, பல வண்டவாளங்கள் அள்ளி விட்டே போறாப்புல. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா பல கருத்துக்களை வைக்கிறாருன்னு வைங்கவே. அப்புறம் வழக்கம் போல எல்லா மீட்டிங் மாதிரி விசில் சத்தம் போடு, விசில் பாட்டு போடுன்னு சொல்லிட்டு விசில போட்டிருக்காப்புல. எனக்கு என்னன்னே தெரியல. நீ ஒரு தலைவனா இல்ல தற்குறியானே தெரியல. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளின்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய் ஒரு தற்குறியா இருக்காப்புல. அப்ப அவங்க ஒரு தொண்டர்கள்லாம் என்ன சொல்ல விரும்புறான்னு தெரியல. நானும் தற்குறியா இருக்கேன், நீங்கள் அது மாதிரியா இருக்குன்ட்டு. அப்புறம் உங்களோட வேட்பாளர் 22 வேட்பாளர் வந்து 20 வேட்பாளர் ஏதோ வந்து விஜய் மேல வந்து வாழ்த்து கொடுக்குறான். ஒருத்தையும் கூட புத்தகம் கொடுக்கல. அறிவு சார்ந்த ஒரு அறிவியலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு புத்தகம் கூட கொடுக்கல. ஆளாளுக்கு வேலை தூக்கிட்டு வர்றாங்க, திருச்செந்தூர் முருகனை கொண்டு வர்றாங்க, மதுரை மீனாட்சி அம்மனை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி கடவுளை கொண்டு வந்தே உங்க கையில கொடுக்குறாங்க தவிர நீ புத்தகத்தை படியா. ஒரு அம்பேத்கர்னு சொல்லி ஒரு 5 தலைவர் வச்சிருக்காங்களா, அந்த 5 தலைவரோட புத்தகம் காமராஜரை கொடுத்துக்கலாம், அம்பேத்கரை கொடுத்துக்கலாம், பெரியாரை கொடுத்துக்கலாம், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார்.
இதுல ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுத்து ஏதாவது கொஞ்சமா படி, அரசியலா பேசு, மக்களுக்காக பேசு, கொள்கை தலைவரை பத்தி ஒரு 2 வருஷமாச்சு பேசு. ஏன்னா அப்பதான் நம்ம தொண்டர்கள் வந்து இந்த கொள்கை வழியில் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அதை பத்தியா படிப்பாங்க. படிச்சா வந்து விஜய்கிட்ட இருக்க மாட்டாங்கன்னு இன்னொரு படம். அப்ப அதை பத்தி கொடுக்காம ஆளாளுக்கு வேலை கொண்டு வர்றது, இவர் வந்து கோல்டு கலர்ல வேலை கொண்டு வந்தானா அவர் வெள்ளியில வேலை கொண்டு வர்றது, இந்த மாதிரியான வேலை, இந்த மாதிரியான கலாச்சாரத்தை தான் கொண்டு வராங்களே தவிர ஒரு அறிவு சார்ந்த எந்த இதையும் வந்து இந்த தற்கொலை வெற்றி கழகம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல வந்து நாம ஜெயிக்கிறோம் அப்படின்னு இல்ல, ஜெயிக்கிறோம் அப்படின்றாரு. என்னையா சொல்ல வர? நீயா ஒரு கேள்வியும் எடுக்கிற, நீயா ஒரு பதிலும் சொல்ற? உனக்கு வந்து விமர்சனம் பண்ணவே ரொம்ப வெக்கமா இருக்கு. அங்கிட்டு ஒரு புறம் பொம்மையை தூக்கிட்டு வந்து நீ அசிங்கப்படுத்தி எடுத்துறாங்க, இங்கிட்டு இவரே ஒரு அசிங்கப்படுத்தி எடுத்துறாரு. இப்போ ஒட்டுமொத்தமா இந்த நெல்லை பிரச்சாரம், தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய பிரச்சாரத்தை எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு அட்டர் ஃபிளாப்பான ஒரு மீட்டிங் தான். விஜய் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு கூட்டம் வரல. அவர் நினைச்சு பார்த்துட்டாரு, நம்ம வெளியில வந்துட்டோம்னா கொஞ்சம் நான் வந்து ஏன்னா வெளியில வர்றது கோடி பேருன்ற மாதிரி ஒரு பாட்டை வேற போட்டிருந்தாரு. ஆனா வெளில வந்ததோ ஒரு 10,000 20,000 பேர் தான். பார்ப்போம் எப்படிதான் நடக்குதுன்னு. இந்த தேர்தலுக்கு மத்தியில இவர் வந்து டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தரப்புல இருந்து விஜய் ஒரு மனிதனா கூட மதிக்கல, நீலாம் எனக்கு எதிரியல் நிலைமையான ஒரு கருத்தை தான் வைக்கிறாங்க. 2026 தேர்தல் என்பது வந்து நம்ம படிச்சு சொல்லுவோம், டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான், டிவிகே விசஸ் என்டிகே. நீங்க அங்கிட்ட போய் சண்டை போடுங்க, உங்க இங்கிட்ட மெயின் சண்டையை போட்டுக்கிடுவாங்க. இதற்கு அடுத்தபடியா விஜய் அவர் நினைச்சாருன்னா, ஏதாவது அவர் சொல்றாருல டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு, அது அடுத்த தேர்தலில் தான் தெரியும். ஆனா இந்த தேர்தலோட அவர் திரும்பி எப்பவும் போல சினிமாவுக்கு போயிருவான்றதான் இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிவசாமி. நன்றி.